வணக்கம் மக்களே. மக்கள் இ சேவை யூடியூப் சேனல் மூலிமா மக்கள் இ சேவை சொந்தங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மத்திய மாநில அரசுகளோட பல்வேறு இணையதள சேவைகளை நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிற வகையில் இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற கான்ட்ராக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்பில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேலும் புதிய தகவல் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கான்ட்ராக்டரை ஆன்லைனில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எனக்கு அடிப்படையாக தேவை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதை சொல்ல போகிறோம். சரி, ஏன்னா நம்ம மக்கள் இ சேவைச்சில் நிறைய பேர் தொடர்பு கொண்டு நிறைய என்கொயரிஸ் பண்ணாங்க. அதில் நிறைய ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க எங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும், இல்லை நான் கான்ட்ராக்டர் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் கான்ட்ராக்டராக பதிவு பண்ணுறதுக்கு இன்னும் ஆவணங்கள்லாம் என்னென்ன சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அனைவருக்குமே பொதுவான ஒரு தகவலாக தான் இந்த காணொலி நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம கான்ட்ராக்டராக நீங்கள் ஆன்லைனில், அதாவது மொத்தம் ஒரு 8 டிபார்ட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும். பொதுவாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம அனுபவத்தின் பேரில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையாக நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக பதிவு பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, மக்கள் இ சேவை சொந்தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இப்போது நம்ம கான்ட்ராக்டராக ஒப்பந்ததாரர், அரசு ஒப்பந்ததாரராக பதிவு செய்ய உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, அது எங்கெங்கேருந்து வாங்கணும், ஒவ்வொரு துறையிலேருந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகண்ட்டு ஃபோட்டோ. சரிங்களா, இது எங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் பொதுவாக அப்ளிகண்ட் ஃபோட்டோ, இதுவே பார்ட்னர்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 பேர்த்தோட ஃபோட்டோ வேணும். ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பேன் கார்டு. ஓகேப்பா, இதுவும் எங்ககிட்ட இருக்குது, வேறு ஏதாவது புதுசாக சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? வந்துக்கிட்டே இருக்கேன். ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் ஒரு ஒப்பந்ததாரராக பதிவு பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் ஒரு ஜிஎஸ்டி வேணும். ஸோ ஜிஎஸ்டி உங்கள் பேரில் இருக்கலாம், இல்லை என்டர்பிரைஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இன்ஃப்ராஸு, டெவலப்பர்ஸு, பில்டர்ஸு, என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் உங்கள் பேரில் ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஸோ அது எங்கே போய் வாங்குறதுன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்ல வர்றேன். சரி, அடுத்தது ஜிஎஸ்டி வாங்கினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அடுத்தது இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர், இது கண்டிப்பாக நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒப்பந்ததாரர்கள் நம்ம சொன்னாலே இந்த வருமான வரி கணக்கு ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கணும். ரொம்ப அதாவது பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும்னு சொல்லி, இந்த டைமுக்கு ஐடி ஃபைல் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். ஸோ இந்த இடத்துல 2 தேவைப்படும். இந்த அசஸ்மெண்ட், இன்கம் டேக்ஸ் அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அக்னாலஜ்மெண்ட் ஒவ்வொரு இயருக்கும் பண்ணியிருப்பாங்க, அசஸ்மெண்ட் இயருக்கும் அது வேணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி 3RB மந்த்லி ஃபைல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுலேயும் ஒரு லாஸ்ட்டு 3 மந்த்ஸோட காப்பியும் நமக்கு கண்டிப்பாக இதில் வைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 2 தான், இது இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் நான் பர்சனலாக அப்ளை பண்ணும்போதோ இல்லை சம்மந்தப்பட்ட துறைகளில் பேசும்போது அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். மாற்றங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் புது அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு, ப்ளஸ் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கம்ப்யூட்டேஷனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் எத்தனை கடந்த 3 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட்டில் P&L, பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, ப்ளஸ் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத லாஸ்ட்டு 3 to 5 இயர்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் ஒரு காமனான தகவல் தான், நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க்கில் ஒரு லாஸ்ட்டு உங்கள் 2 இயர்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அது உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் அது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தனியாக போயிடும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆடிட்டிங் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அது ப்ரெஃபரபிள் கிடையாது. நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அது கரண்ட் அக்கௌண்ட்டு தான். ப்ளஸ் ஆடிட்டிங் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வேணும். நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலே ஃபஸ்ட்டு அதுக்கு ஜிஎஸ்டி வேணும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும்.
அடுத்தது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். இது ஒன்றும் இல்லைங்க, ஈஸி தான். அதாவது வில்லங்க சான்று, உங்கள் சொத்துக்களோட வில்லங்க சான்று கண்டிப்பாக இது வந்து வேணும் நமக்கு. என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து சால்வென்சி சர்டிஃபிகேட். சால்வென்சி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு 2-3 பேரில் சொல்லுவாங்க. அதாவது செல்வ நிலை சான்று, இல்லை சொத்து மதிப்பு சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இது ஒவ்வொன்றும் யார் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த இதில் நான் சொல்கிறேன், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்கான்ட்ராக்டராகவோ இல்லை வேறு ப்ரைவேட் ஒர்க்கோ ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த அனுபவ சான்று இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நான் கிளாஸ் 5க்கு தான் நான் என்ட்ரி பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நீங்கள் அங்கே சம்மந்தப்பட்ட துறையில் பேசுங்க. அவங்க என்ன அட்டாச் பண்ணுற சொல்கிறாங்களோ அதை நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா கிளாஸ் 1A 1 2 இவங்க 3 எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும். கிளாஸ் 5 அப்படிங்கும்போது உங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் பேசிவிட்டு என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷனை அவங்க தான் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கிளாரிஃபை ஆகிட்டு பண்ணுறது வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். இது என்னப்பா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் இன்ஜினியர்ஸோட டீட்டெயில்ஸ். உங்கள் கான்ட்ராக்ட்லேயே உங்கள் கம்பெனியில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. எக்ஸாம்பிள் இப்போ வந்து பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சைட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில், பேச்சுலர் இன் சிவில், அந்த மாதிரியெல்லாம் உங்கள் இன்ஜினியர்ஸ் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இன்ஜினியர்ஸோட சர்டிஃபிகேட்ஸு ப்ளஸ் வந்து அது லெட்டர் பேடில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ லெட்டர் பேடில் எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த குவாலிஃபிகேஷனில் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். ப்ளஸ் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கூடுதலாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கும் செட் ஆகும், அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கும் செட் ஆகும், பார்ட்னர்ஷிப்புக்கும் செட் ஆகும். இன்கேஸ் நான் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப் டீடு வைக்கணும். கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சும்மா நான் பாண்டு பேப்பரில் எழுதிட்டு வந்ததுங்கிறதெல்லாம் வந்து அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக அதுக்கு ஃபார்ம் சியும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா எல்லாத்துக்குமே அந்த ஃபார்ம் சி இருக்கும். ஸோ இந்தந்த ஆவணங்கள்லாம் வந்து அடிப்படையாக கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் எடுக்க போகிறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கான்ட்ராக்டரை பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, பேன் கார்டு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டரு, அடுத்தது ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சால்வென்சி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், பார்ட்னர்ஷிப் டீடு, ஃபார்ம் சி. பார்ட்னர்ஷிப் இல்லை ப்ரொப்ரைட்டர்ஷிப்னால் அந்த கடைசி ரெண்டும் எங்களுக்கு தேவையில்லை. சரி, இப்போ இதெல்லாம் எங்கே போய் வாங்குறது, யாருக்கிட்ட போய் வாங்குறது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு ஆடிட்டர்கிட்ட. சரி, ஆடிட்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பேன் கார்டை கொடுத்தீங்கன்னா அவர் பார்த்து சொல்லிடுவார். அவரே உங்களுக்கு ஜிஎஸ்டியும் ஃபைல் பண்ணி கொடுத்துருவார். இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு, லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்கிட்டே வாங்கிக்கலாம். இல்லை நான் ஓனாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, பேன் கார்டு எடுக்கிறதுக்கு, இந்த இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஓப்பன் போர்ட்டல்லையுமே இதற்கான வசதிகள் வந்து இன்கம் டேக்ஸ் இந்தியா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்தந்த துறை சார்ந்த எந்தெந்த துறையில் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது அந்த லிங்க்கையும் நான் கொடுத்துறேன். ஸோ பெட்டர் ஒரு ஆடிட்டர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சஜஷன், ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். இல்லை நான் வந்து அந்த பேக்ரவுண்டில் தான் நான் படிச்சிருக்கேன், இல்லை எங்கள் அம்மா அப்பா அதை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொன்னால் நீங்களே இதை கூட பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சீனியர்ஸ்ட்டை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸில் ஒரு கன்சல்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெட்டர். அடுத்தது இந்த ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட், இது ஆடிட்டர்கிட்டே வாங்கிக்கலாம். அடுத்தது கரண்ட் இயர் ஆடிட்டர் சர்டிஃபிகேட். ஸோ இதுவும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸில் கேட்பாங்க. அது வேணும்னா நம்ம வாங்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் ஆடிட்டர்கிட்ட. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இது மாறும். பட் மேலே இருக்கிற அந்த 4மே வந்து ரொம்ப மேண்டட்டரி தான். ஆடிட்டர்கிட்ட இதை நீங்கள் வாங்கிக்கணும். ஆடிட்டரை பார்த்தாலே ஃபஸ்ட்டு 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சுதுங்க நீங்கள் கான்ட்ராக்டருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சால்வென்சி சர்டிஃபிகேட். சால்வென்சி சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் சால்வென்சி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. இல்லை நிறைய குழப்பங்களும் இருக்குது, அதை நானும் கொஞ்சம் தெளிவுபடுத்திகிட்டு இருக்கேன். ஸோ சால்வென்சி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்கள் சொத்து மதிப்பு. அந்த சால்வென்சி பற்றின எப்படி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த சால்வென்சி சர்டிஃபிகேட், ஆன்லைன் சால்வென்சி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி 6 months தான். ஸோ அதுலேயும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
அது நான் அப்புறமா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தெளிவுபடுத்துகிறேன். பொதுவாக நீங்கள் ஒரு சால்வென்சி சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும். நீங்களே கூட விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா அருகில் இருக்கிற இசேவை மையத்தில் போய் சால்வென்சி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. இது கைக்கு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 days ஆகிடும். 15 to மினிமம் 15 days ஆகிடும். அதனால் அதை பார்த்துங்க சால்வென்சி சர்டிஃபிகேட். அடுத்தது பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அங்கே என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுவும் ஆன்லைன் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் லேட்டஸ்ட் அப் டு டேட்டில் இருக்கணும். ஸோ இதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கலாம். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று ஓப்பன் போர்ட்டல் அப்ளை பண்ணி வாங்குறது, இன்னொன்று வந்து ஆஃபீஸ் ஈசின்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்து அவங்களோட டிஜிட்டல் சைனோடு வரும். ஸோ ரெண்டுமே வந்து அக்செப்டபிள் தான். பட் என்ன ஓப்பன் போர்ட்டல் எடுத்திங்கன்னா நிறைய பேஜஸ் வரும். ஆஃபீஸ் ஈசி எடுத்திங்கன்னு சொன்னால் பெய்டு சர்வீஸ் அது வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது உங்கள் சர்வே நம்பர் உங்கள் சப்டிவிஷன் அதுக்கு மட்டும் ஈஸி வரும். இல்லைன்னா ஆன்லைன் ஈஸி போட்டிங்க ஓப்பன் போர்ட்டலில் போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேஜஸ் வரும். அட்டாச் பண்ணும்போது இல்லை ரெஃபரன்ஸ் காட்டும்போது வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ பெட்டராக நீங்கள் என்ன சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்ட்னர்ஷிப் டீடு. நீங்கள் பார்ட்னர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் டீடு அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம பண்ணணும். அடுத்தது ஃபார்ம் சி அங்கே தான் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த ஃபார்ம் சி நம்ம வாங்கணும். ஸோ இந்த 3 பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சால்வென்சி சர்டிஃபிகேட். அடுத்தது கடைசியாக நில் இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வாங்கணும். இது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் மட்டும் தான் கேட்குறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இல்லை. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இதை வாங்கிக்கணும். அடுத்தது பேங்க்கில் என்னப்பா வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இது நம்ம ஆன்லைன்லேயே உங்கள் நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 இயர்ஸோட நெட் பேங்கிங் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேங்கர்ஸ் கிட்டேருந்து வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது பேங்க் ட்ரான்சாக்ஷன்னு தனியாக ஒரு மேண்டட்டரி டாக்குமெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். பட் பேங்கர்ஸ்ட்டே இந்த மாதிரி ஓடி எதுவும் இல்லை, சிசி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வாங்கணுமா அப்படிங்கிறது எனக்கும் சரியாக தெரியல. யாருக்கா தெரியும்னு சொன்னால் அதையும் கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லோரும் பயன்பெற்று கொள்ளட்டும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இது 2 பேங்க்கில் வாங்கணும். அடுத்தது இன்னும் கூடுதலாக நான் என்னப்பா கொடுக்கணும், சரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் வாங்கிட்டேன், எங்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்றும் வேண்டாம். அப்ளிகேண்டோட ஃபோட்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் எதாவது சப்கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை எங்கிட்ட வேல்யூஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரைவேட்டில் பில்டிங் பண்ணியிருக்கேன், ரோட்வேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வித் வேல்யூவோடு இருக்கணும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து உங்கள் கிளாஸை டிட்டர்மைன் பண்ணுறது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சால்வென்சி சொன்னேன் இல்லைங்களா, சால்வென்சிலே நீங்கள் எவ்வளோ லேக்ஸுக்கு வாங்குறீங்களோ அந்த லேக்ஸை பொறுத்து தான் கான்ட்ராக்டரை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் 5, 4, 3, 2, சிலதில் 2A இருக்குது, அப்புறம் 1A இருக்குது. அதனால் உங்கள் சொத்து மதிப்பை பொறுத்து தான் வந்து அந்த கிளாஸ் எவ்வளோ வகையான கிளாஸ்னால் என்னென்னா எவ்வளோ லட்சம் கோடிகளுக்கு நீங்கள் எலிஜிபிள், அந்த ஒர்க் எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சால்வென்சி பொறுத்து தான் உங்கள் கிளாஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதை கவனமாக எடுக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ லட்சம் போடுறீங்களோ அவ்வளோ லட்சத்துக்கும் கோடிக்கும் கவர்மெண்ட்டுக்குன்னு இவ்வளோ ஃபீஸ் இருக்குது. நீங்கள் அதை ஆன்லைனில் கருவூலம் வெப்சைட்டில் அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும், அதுக்கு சலானில் வைக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ நம்ம போட்டிருக்கோம், கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வகைகள் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ரெடி பண்ண வேண்டியது. அப்ளிகேண்டோட ஃபோட்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், உங்கள் இன்ஜினியர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸு, டிக்ளரேஷன். ஸோ இன்னும் கூடுதலாக என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் மிஷினரி, நீங்கள் வந்து பிடபிள்யூடி பண்ணுறீங்க இல்லை ஹைவேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட என்னென்ன மிஷினரிஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்கும். நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வைப்ரேட்டரி எவ்வளோ, மிக்சர் பிளான்ட் இருக்கா, ஜேசிபி இருக்கா, டிப்பர் இருக்கா, லாரி இருக்கா, அதெல்லாம் எவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும். ஸோ அந்த மிஷினரி டீட்டெயில்ஸ் கேட்குற டிபார்ட்மெண்ட்டில் அந்த மிஷினரி டீட்டெயில்ஸை ஒரு 100 ரூபா பேப்பரில், பாண்ட் பேப்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பதிவுத்துறையில் வாங்கி அதை வந்து நோட்டரி அஃபிடவிட்டுக்கிட்ட, நோட்டரி பப்ளிக் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட சைன் வாங்கி வைக்கணும். ஸோ இது வந்து மிஷினரி டீட்டெயில்ஸு. அதே போல் செல்ஃப் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த எபோவ் செட் இஸ் மை ட்ரூ டு மை நாலேஜ், அப்புறம் ஏதாவது ஃபால்ஸ் ஏதாவது ஃபவுண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு நானே அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதே போல் இது வரைக்கும் நான் எங்கேயும் முன்னாடி பதிவு பண்ணல, எந்த கான்ட்ராக்டரையும் பதிவு பண்ணலை, பிளாக் லிஸ்ட் ஆகலை, எங்கிறது நான் கான்ட்ராக்டராக இருந்து ரிமூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து அதுவும் ஒரு நோட்டரி பப்ளிக்கில் வாங்கணும்.
அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் கோஆப்ரேட்டிவ்லேருந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து மேண்டட்டரி டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த லாஸ்ட் இருக்கிற 3மே பார்த்திங்கன்னா மிஷினரி, இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் நோட்டரியில் வாங்குறது, லேபர் கோஆப்ரேட்டிவில் வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இது மேண்டட்டரி தான். ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறத பொறுத்து இது மாறும். ஸோ பட் பேசிக்காக நான் முன்னாடி சொன்ன அந்த 10 டாக்குமெண்ட்டு தான் வந்து ஒரு கான்ட்ராக்டரை பதிவு பண்ணுறதுக்கு போதுமான விஷயங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக பதிவு செஞ்சு விடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஃபோட்டோ, பேன் கார்டு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு, இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது ஒரு 3 இயர்ஸுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணினது அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் ஜிஎஸ்டி 3RB வேணும். ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்கிட்ட உங்கள் பேலன்ஸ் ஷீட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு 3 வருஷத்துக்கு வாங்கிக்கிங்க. அதே போல் வருஷம் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறீங்கிற சம்மரியும் வேணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் 2 இயர்ஸோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணும். இன்கம் ஃப்ரண்ட் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்று, சால்வன்சி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு, பார்ட்னர்ஷிப் டீடு, ஃபார்ம் C. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கட்டாயமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கான்ட்ராக்டரை பதிவு செய்ய தகுதியான நபர். இல்லை இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட்டில் நீங்கள் கான்ட்ராக்டரை பதிவு செஞ்சு கவர்மெண்ட் டெண்டர்ஸை நீங்கள் ஆன்லைனில் எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த தகவல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தின் பேரில், இந்த தகவல் அனைத்துமே என்னோடய அனுபவத்தின் பேரில் நான் அப்ளை பண்ணின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். மேலும் உங்களுக்கு தகவல் வேணும், கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். நான் நம்பர் உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணி நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அதனுடைய சக்ஸஸ், அதோடைய லைசன்ஸ் அப்ரூவ் ஆனது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் பல தகவல் வந்து நம்ம டெய்லி லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை வந்து நம்ம ப்ரூஃபோடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வெளியிடுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வெளியிடுவோம். மக்களுக்கான சேவைகள் மக்களுக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதா அந்த மக்கள் சேவையோட நோக்கம். கண்டிப்பாக ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன நியூ அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய தகவலையும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஊக்குவிப்பதாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்களும் நிறைய போட்டுகிட்டே இருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மக்கள் சேவை சேனல். யாருக்கு கான்ட்ராக்டர் சம்மந்தமாக என்ன கேட்டாலும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி கொடுங்க. அதில் கமெண்ட்ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுக்குறோம். நன்றி மக்களே. மேலும் புதிய தகவலோடு புதிய சேவைகள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.